கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா நல்லவர், பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பெற்றோரை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நீங்கள் எங்கு போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதீங்க. இந்த நாள் பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமம் 20:15 2 நாளாகமம் 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு யுத்தம் தேவனுடையது. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு யுத்தம் தேவனுடையது. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். யுத்தம் நம்முடையதல்ல, தேவனுடையது. யோசபாத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் நிற்கும்போது, ராஜாக்கள் நிற்கும்போது, பயங்கர யுத்த புருஷர்கள் கூடி நிற்கும்போது தேவனை நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது தீர்க்க தரிசனம், ஒரு மனிதன் மேல் தேவ ஆவியாம் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவன் யுத்தம் பண்ணுவார். தேவன் யுத்தம் பண்ணுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ண போகிறார். பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நெருக்கப்பட்டிருக்கீங்களா? ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை வாழ விட மாட்டேன்னு சவால் விடுறாங்களா? கர்த்தருடைய யுத்தம் நடக்க போகுது. கர்த்தர் யுத்தத்தை நடப்பிக்க போகிறார். யாத்திராகமம் 14 இங்கே வாசித்து பாருங்கள். அங்கே நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். மோசே மூலம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காக திடப்படுத்துகிற வார்த்தை சொல்றாரு. பயப்படாதீங்க, நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். என்ன யுத்தத்தை செய்தார்? ஆண்டவர் செங்கடலை பிளந்து பார்வனுடைய சேனையை அந்த செங்கடலுக்குள் அழிக்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவன். அன்று அற்புதத்தை செய்தார், யுத்தம் பண்ணினார். யாத்திரம் 14:25 எகிப்தர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அதாவது இஸ்ரவேலருக்கு துணை நிற்கிறார், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாருங்கிறது அறிக்கையிடுறாங்க. ஒருத்தரும் அங்கே தப்பு இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. ரோமர் 12:19 இங்கே வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பழி வாங்குதலும் பதில் செய்வதும் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு. அவரே பழி வாங்குகிறவர், அவரே பதிலளிக்கிறவர். நீங்க ஏன் பயப்படுறீங்க? பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? நெருக்கப்பட்டிருக்கீங்களா? சத்துரு உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்களா? பயப்படாதீங்க. யுத்தம் தேவனுடையது. யுத்தம் கர்த்தருடையது. அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெயம் பெற போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உடைய ஜீவார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் வெளிப்படுகிறீர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பொல்லாத பிசாசு ஆவிகள் எந்தெந்த குடும்பங்களை தாக்கி இருக்கிறதோ அந்த குடும்பங்களை விட்டு விலகட்டும். பொல்லாத ஆவிகள் விலகட்டும். பின்மாற்றம் அடைய செய்த ஆவிகள், ஜெபிக்க விடாத ஆவிகள், ஊழியம் செய்ய விடாத ஆவிகள், பரிசுத்தமாய் வாழ விடாமல் தடுக்கிற ஆவிகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சிலர்களை குழப்பம், பயம், டென்ஷன், ஆண்டவரை குறிப்பா டிப்ரெஷன், அதெல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத ஆவினால் போடப்பட்ட அத்தனை பலகீனங்கள், போராட்டங்கள் எல்லாரையும் விட்டு, எல்லா குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அதிசயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. குறிப்பாய் தகப்பனே, தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. ஊழியம் செய்கிறவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. தூரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிரிவினைகள் மாறட்டும். வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எந்த நன்மையான காரியத்தை எதிர்பார்த்திருந்தாலும் அந்த நன்மையான காரியம் கைகூடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.